GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். people friendly gst.com. தஞ்சை பெரிய கோவில் முதல் கங்கை கொண்ட சோழபுரம் வரை சோழர்களின் பெருமையை ஒரே பயணத்தில் காணுங்கள். 1 நாள் மற்றும் 3 நாள் பேக்கேஜ்கள் உண்டு. விஜய் அவர்களுடைய வீடியோ வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பேடுக்கு பிறகு அவர் வெளியிட்ட வீடியோவை பார்க்குறோம். அதில் சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்னென்னா, பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு முன்பாக கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான 2 விஷயங்களை அவர் பேசியிருக்காருன்னு பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? கரூர் மக்களுக்கு ஆனால் ஒரு வேதனையான அந்த தான் நடத்திய அந்த பரப்புரையினால் இத்தனை பலியாயிருக்குதே என்ற ஒரு துன்பியல் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு துக்கம் வர தான் அவர் பேசியிருக்கார். முதலமைச்சர் தான் இங்கு நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அரசாங்கத்திலிருந்து நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நடத்தக்கூடிய அனைத்துக்கும் பொறுப்பாளர் என்று சொன்னாலும் கூட அவர் சொல்கிறார், எந்த தலைவனும் தன் தொண்டர்கள் சாகணுங்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். திருச்சி ஊருக்குள்ளேயே விமான நிலையத்திலிருந்து 13 நிமிடங்களில் வர வேண்டிய இடத்துக்கு 7 மணி நேரம். அப்போ தாமதமாக வந்தீர்கள், சரியான நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்புக்கொண்ட நேரத்தில் வரவில்லை அப்படின்னு ஒரு சமன் கொடுக்கவோ, ஒரு விளக்கம் கேட்கவோ, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ அல்லது ஒரு அறிவிப்போ, இப்படி செய்யக்கூடாது விஜய் என்ற ஒரு காவல்துறை அறிவிப்போ எதுவும் வரலையே. திடீர்னு அன்று 27ஆம் தேதி நடக்கு, அன்று அங்கே பலிகள் வருதுன்னு சொல்லி மருத்துவமனையிலேருந்து செய்திகள் வருது. எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். இரவு 10:30 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த சுறுசுறுப்பும் உழைப்பும் தான் மு க ஸ்டாலின் இன்னும் கொண்டு நிறுத்தியிருக்கு. கலைஞர் இருக்கும் பொழுதும் சரி மு க ஸ்டாலினுடைய உழைப்பு என்பது கிஞ்சித்தும் சொல்ல முடியாது. குறைச்சி உழைப்பு என்றால் ஸ்டாலின் சொல்லி தலைவர் கலைஞர் சொன்னாருங்கிறது சரியான வார்த்தைகள். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தப்போ எங்களுக்கு துணை நின்று எங்களுக்கு ஆதரவாக பேசியவர்களுக்கு நன்றி அப்படின்னு. அதில் ஒரு பேர் சொல்லாமல் குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை மையமாக வச்சு ஏதாவது ஒரு கூட்டணியே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். விலகி சென்றவர்கள் நெருங்கி வருவதற்குள்ள வாய்ப்பாக மாறிவிட்டது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய வீடியோ வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பேடுக்கு பிறகு அவர் வெளியிட்ட வீடியோவை பார்க்குறோம். அதில் சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்னென்னா, பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு முன்பாக கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான 2 விஷயங்களை அவர் பேசியிருக்காருன்னு பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? அது தவிர 3வது விஷயம் பேசியிருக்காரு. என்னென்னா, தனக்கு ஆதரவாக ஆறுதலாக பேசிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. அது ஒரு முக்கியமான டர்ன் பாயிண்ட் தமிழ்நாட்டு அரசியலில். ஓகே. ஏன்னா அவற்றை தள்ளி நிற்பதோ அல்லது விமர்சிப்பதோ என்று இருந்த அரசியல் கட்சிகள் தான் இப்போ ஆறுதலாக அரசுக்கும் அவருக்கும் என்பதாக இந்த முரண்பாடு வந்த பிறகு ஆறுதலாக இருக்காங்க. அதனால தான் நன்றி சொல்கிறார். அதனால் அந்த நன்றி என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ஊடாடல் இருக்குது, பரிமாற்றம் என்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார், அவருக்கு சேர்த்து சொல்கிறாருன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒரு ரியாக்ட் பண்ணவர் வேறு மாதிரி, அடுத்த நாள் முழுமையாக ஆதரவாக நீ தாமதமாக வர்றதெல்லாம் ஒரு விஷயங்கிற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளாமல் சொல்லியிருக்கார். அதுவும் இவரை மிகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிய ஒரு காலத்தில் ஆதரவு கொடுத்த சீமான் தம்பியை தொட்டிங்கன்னா பாருங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு அழுத்தமான ஆதரவு என்பதாக அந்த அரசியல் தலைவர்களுடையது. அதனால் நன்றி என்ற சொல்லுக்கு பின்னால் இத்தனை அரசியல் இருக்கிறது என்பதையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு புதிய ஊடாடல், அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான சக்திகளுக்குள் ஒரு சிதறல், ஒரு தொடர்பின்மை, ஒரு தூரம் தள்ளி நிற்றல் என்று இருந்ததெல்லாம் நெருக்கமாக்கியிருக்கு என்பதாக அதை புரிந்து கொள்ளணும். ஒன்றையும் அப்படி புரிந்து கொள்ளணும். அண்ணாமலை இன்னமும் சொல்லப்போனால் பாஜகவில் இப்போ மாநில தலைவராக இல்லை, ஆனாலும் அவர் ஒரு IPS அதிகாரி என்பதனால கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார். என்னையா 500 பேர் வச்சுருக்கங்கிறீங்க, 500 பேர் யாருன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி போட்டு வாகனத்துக்கு உள்ளவங்களை கணக்கு சேர்க்குறியா, அந்த பாம்பு ஸ்குவாடுன்னு சொல்லி போட்டு வருவாங்களா அதெல்லாம் சேர்த்துக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கண்ணால் எந்த காவலரையும் பார்க்கலையேன்றிருக்கார். அது அண்ணாமலையே சொல்கிறார். அதனால் பல்வேறு விஷயங்கள் அரசுக்கு கேள்விகள் கேட்டு இவர்களெல்லாம் வந்திருப்பது என்பது பார்க்கணும். அதனால் அது ஒரு விஷயம். அதே போல் இவர் அதை தான் சொல்கிறாரு, அங்குள்ள மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அவங்க கடவுள் மாதிரின்னு சொல்கிறார்.
கரூர் மக்களுக்கு. ஆனால் ஒரு வேதனையான அந்த தான் நடத்திய அந்த பரப்புரையினால் இத்தனை பலியாயிருக்குதே என்ற ஒரு துன்பியல் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு துக்கம் வர தான் அவர் பேசியிருக்கார். அதை நம்ம அதை அப்படியே புரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் முதலமைச்சர் ரொம்ப அழகாக சொல்கிறார். முதலமைச்சர் தான் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நடத்தக்கூடிய அனைத்துக்கும் பொறுப்பாளர் என்று சொன்னாலும் கூட அவர் சொல்கிறார், எந்த தலைவனும் இன்று கால ஏடுகளில் தான் எந்த தலைவனும் என்ன தன் தொண்டர்கள் சாகணுங்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எதிர்த்தரப்பை அங்கீகரிச்சுட்டு சொல்கிறார் முதல்வர் என்றும் பார்க்கணும் இல்லையா? அதனால் நாம் இதை வெறும் நெகட்டிவாக மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் உள்ள பாசிட்டிவ் விஷயங்களையும் பரிமாறிக்கணும். என்னென்னா அரசாங்க தரப்பிலிருந்து உள்ள அணுகுமுறைகள் என்பதில் தான் அவர் மிஸ்டர் சிஎம் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, வீட்டில் இருப்பேன், அலுவலகத்தில் இருப்பேன், என்ன என் கட்சி தொண்டர்கள் அதுக்காக பழி வாங்காதீங்க என்பது போல். ஏன்னா அவர்கள் ஒன்றும் மோதலையே. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த மாவட்ட பொறுப்பாளர் அவங்க கட்சியை சேர்ந்தவர், அவரை தான் முதல்ல கைது பண்ணுறாங்க. அவர் செஞ்சது தப்பாக ரைட்டான்னு நமக்கு தெரியாது, அது காவல்துறைக்கு தானே தெரியும். நமக்கு ஒன்று தெரியும், அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியும். அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானா வட்டாரத்தில் 1,20,000 சதுர அடி இடம் இருக்கிறது, அதனால் அங்கே வைத்து கொள்ளலாம், அதனால் அங்கே இடம் கொடுங்கள், நாங்கள் எங்களுடைய பொறியாளர்கள் வைத்து அளவீடு செய்தோம், இந்த அளவீடு இதுதான் என்று சொல்லி போட்டு அதற்கான சான்றிதழையும் சேர்த்து உங்களுக்கு அழிக்கிறோம், அதை கொடுங்கள்னு ஒரு 3 நாள் முன்னால் கேட்டிருக்காரு, 2 நாள் முன்னால் 3 நாள் முன்னால் கேட்டிருக்காரு என்பது நமக்கு தெரியும். இது தப்பு போல் இருக்குது, இதை வெளியிட்டது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை பிறகு இல்லை உங்களுக்கு அனுமதி இங்கே தான்னு சொன்ன பிறகு அதில் ஒன்று எழுதி கொடுங்க, நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொன்ன பிறகு முந்தின நாள் அதை எழுதி கொடுத்துருக்காரு. அது வெளியிடப்படுது, முன்னால் அவர் சொன்னது வெளியிடப்படலை. இது எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ஃபெடல் கேஸ்ட்ரோ சொன்னார்னு சொல்லுவாங்க. என்னன்னா கியூபாவில், ஐ நெவர் டோல்ட் எ லை பட் சம்டைம்ஸ் ஐ மே நாட் ஹேவ் டோல்ட் த ஹோல் ட்ரூத். முழுமையான உண்மையை சில நேரங்களில் நான் சொல்ல மாட்டேன், நான் என்றைக்கும் பொய் சொன்னதில்லை. அப்போ இதுதான் காவல்துறையினுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை. நமக்கு தெரியலை, நமக்கு நிறைய விஷயம் தெரியலை. ஏன்னா ஆட்சியாளர்கள் அவ்வளோ தெளிவாக ஆட்சி நடத்துவதனால நமக்கு புரியலை, கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இவர் சொன்னதில் மற்ற மாவட்டம்லாம் 5 மாவட்டம் போனோம், அங்கெல்லாம் நடந்துச்சான்னு கேட்குறாரு விஜய். அப்போ விஜய் கேட்டதிலிருந்து பார்த்தா நமக்கு உடனே ஆமாம், KN நேரு தானே 9 தொகுதிகளையும் தீர்மானிக்கிறவர் திருச்சியில், அவருக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தானே இருக்குது. அவர் கொஞ்சம் கரடு முரடானவரும் கூட தானே. அவர் எதிர்த்தரப்பில் உள்ளவங்களை கூட இணங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தேவைகளை நிரப்பி தன் பக்கம் இழுத்துக்குவார். அப்படிப்பட்ட இடத்துல இதே மாதிரி முதல்ல அங்கே தானே தொடங்கிச்சு, 7 மணி நேரம் தாமதமாக வந்துச்சு. திருச்சி ஊருக்குள்ளேயே விமான நிலையத்திலிருந்து 13 நிமிடங்களில் வர வேண்டிய இடத்துக்கு 7 மணி நேரம். அப்போ தாமதமாக வந்தீர்கள், சரியான நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்புக்கொண்ட நேரத்தில் வரவில்லை அப்படின்னு ஒரு சமன் கொடுக்கவோ, ஒரு விளக்கம் கேட்கவோ, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ அல்லது ஒரு அறிவிப்போ, இப்படி செய்யக்கூடாது விஜய் என்ற ஒரு காவல்துறை அறிவிப்போ எதுவும் வரலையே. இது ஏன் நமக்கு தோணுதுன்னா, நமக்கு இதுவரை தோணலை இப்படிலாம் வரணும் அப்படின்னு. அதற்கு பிறகு அரியலூருக்கு தாமதமாக போனது பார்க்குறோம். அங்கிருந்து போகும்பொழுது எல்லாமே கூட்ட நெரிசலை நம்ம புரிகிறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு தாமதம் வந்தது, அதுக்கு அடுத்து திருவாரூருக்கு அப்படியே முடியாமல் ஊர்ந்து வந்தது. அப்புறம் நாமக்கலுக்கும் அதேமாரி வந்தது. அதற்கு பிறகு கரூருக்கு வந்தது என்பதாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பார்த்ததிலிருந்து. அப்படி பார்த்தா அங்கெல்லாம் தாமதம் வந்ததை ஒரு எச்சரிக்கையோ ஒரு அறிவிப்போ எதுவுமே காவல்துறை சொல்லலை. இங்கே உள்ள காவல்துறை மட்டும் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்பது வழக்காக பதிவு நமக்கு புரியலை. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் IPS, அவங்களுக்கு எல்லாமே புரியும். அது ஆட்சியாளர்கள்ட்டிருந்து வழிகாட்டலுடன் செய்யக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு புரிஞ்ச அரசியல் வேறு, நமக்கு சாதாரண சராசரி நமக்கு புரியலை. நமக்கு புரியலையே தானே சொல்லணும். ஆனால் புரியலைன்னு சொல்லக்கூடாது இந்த நாட்டில். ஏன்னா புரியாததை கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? கருத்துரிமை மறுப்பு. அப்போ கருத்துரிமை மறுப்பு என்பதை மோடி செய்யும்போது கோதி மீடியா என்று எல்லோரும் சொல்லும்போது நம்மெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சோம். உண்மையாக நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்ப்பா. அதாவது யஷ்வந்த் சின்ஹா இன்னைக்கு கேட்டிருக்காரு, என்ன ட்ரம்ப்பை கண்டு பயமா ஐநாவுக்கு போல மோடி அப்படின்னு.
அவர் ட்விட்டரில் இன்று காலை உடனடியாக எல்லோரும் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு பயமா, மோடியை பார்க்காமே இருக்கீங்களா 5 வருஷமாக கேட்குறேன், என்ன 10 வருஷமா அப்படின்ட்டு கேட்குறேன். என்ன மம்தாக்காக திதிக்காக போய் உட்காந்துருந்தீங்க 3 மணி நேரம்னு கேட்குறேன் யஷ்வந்த் சின்ஹா. அது அடுத்து அங்கே உள்ள அரசியல். ஆனால் மோடி வந்து அப்போது ட்ரம்ப்புக்கு கண்டு பயந்துட்டாரா நியூயார்க் போக அப்படின்லாம் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக யஷ்வந்த் சின்ஹாவை படித்து ஆறுதல் பெறுறவங்க நம்ம. அப்போ தமிழ்நாடு அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் சேர்ந்து நமக்கு வந்து மோடி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஊடக விளையாட்டுக்கள், கோயபல்ஸ் வேலைகள் அல்லது வந்து கருத்துரிமை மறுப்பு, ஊடகவியலாளர்களை வந்து கைது செய்வது, வழக்கு போடுவது என்பதையெல்லாம் கடுமையாக எதிர்ப்பதில் நாம் வந்து மகிழ்ந்தவர்கள் ஊடகவியலாளர்களாக. அதே மாதிரி இங்கும்னா நமக்கு புரியலை. தமிழ்நாடு என்பது போட்டி போடுதா மோடி அரசாங்கத்துக்கு? போட்டி நல்லா இருக்குன்றோம். வளர்ச்சியில் காட்டுகிறோம் போட்டி, பாஜக ஆளும் மாநிலங்கள் சந்தோஷப்படுறோம். இதுலேயும் ஒரு போட்டி இருக்குது போல், கருத்துரிமை கழுத்தை நெரிப்பது என்பது அப்படின்னு புதுசாக புரிய வேண்டியிருக்கு. புதுசாக புரிஞ்சாலும் தப்பா தெரில. ஏன்னா இப்படியான ஒரு சூழலில் கொண்டு விட்டுருச்சு. அதனால் இது வந்து விஜய் ஸ்டாலின் விவாதம் என்பதை விட, திமுக தாவேகா விவாதம் என்பதை விட, தமிழ்நாட்டில் வந்து அனுமதிக்கப்படுவது அனுமதிக்கப்படாதது, கைது செய்வது என்ற விவாதங்களை தாண்டி பல்வேறு விவாதங்கள் நமக்கு வந்து புதுசாக கிடச்சிருக்கு. இதில் எது எப்படியோ அந்த நிகழ்வு மிகவும் துன்பியல் நிகழ்வு, மிகவும் துயரமான செய்தி. நம்ம இளைஞர்கள், இளம் யுவதிகள், குழந்தைகள் எல்லாம் வந்து மரணிப்பதையெல்லாம் வந்து தாங்கவே முடியாது. அதுதான் வந்து முதலமைச்சரும் அவருடைய வருத்தத்தில் வந்து காட்டுறாரு. அதனால் அவதூறுலாம் பரப்பாதீங்க அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து இவங்க பக்கத்துக்கு எதிராக, இவங்க பக்கத்துலேருந்து அவர் பக்கம் எதிராக அதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. 2 பக்கமும் அது நின்றுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இது போக வேண்டாம்னு முதலமைச்சர் சொன்னதனாலாவது கேட்டுக்கொள்ளப்படும்னு நம்புகிறோம். நம்ம நம்பிக்கையில் தானே ஓட்டிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆட்சியாளர்கள் வந்து 4 ஆண்டு ஆட்சி நடத்தியாச்சு, அடுத்து வந்து 4.5 ஆண்டு நடத்தியாச்சு, 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, எல்லோருமே தயாரிப்பில் இருக்கிறாங்க. மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இது வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு எதிர்க்கட்சிகள் விஜய் உட்பட, எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர்களுக்கு அது தேவை. ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் நல்லது தான் செய்தோம், மக்களுடைய கோரிக்கைகளை தீர்த்தோம் என்று அவர்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அவர்களுக்கு தேவை. ரெண்டும் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அன்று 27ஆம் தேதி நடக்கு, அன்று அங்கே வந்து பலிகள் வருதுன்னு சொல்லி மருத்துவமனையிலேருந்து செய்திகள் வருது. எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். இரவு 10:30 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த சுறுசுறுப்பும் உழைப்பும் தான் மு.க. ஸ்டாலின் இன்னும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அது வந்து கலைஞர் இருக்கும் பொழுதும் சரி, மு.க. ஸ்டாலினுடைய உழைப்பு என்பது வந்து கிஞ்சித்தும் சொல்ல முடியாது. குறைச்சி என்ன உழைப்பு என்றால் ஸ்டாலின் சொல்லி தலைவர் கலைஞர் சொன்னாருங்கிறது சரியான வார்த்தைகள். அவர் போய் உட்காந்து ஆலோசனை கூட்டங்கள்னு கூட்டியிருக்காரு. அப்போ ஆலோசனை என்னதுன்னு பண்ணினார் என்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியலை. அதுவே அடுத்த நாள் வந்து வழக்காக வரும்பொழுது இப்படியெல்லாம் கூட விஜய் கட்சிக்கு எதிராக அல்லது கருத்துரிமை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக கூட கருத்துக்களுக்கு எதிராக கூப்பிட்டு கேட்கலாம். கூப்பிட்டு கண்டிப்பாக கேட்கணும். சமன் கொடுத்து கூட ஊடகவியலாளர்களோ அல்லது பேச்சினவங்களோ கூப்பிட்டு என்னென்ன விசாரணைகள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, எல்லா காரணம் என்ன, அந்த பின்னணி அந்த பின்னணி காரணம் சொல்கிறீங்க, ஆவணமெல்லாம் காட்டுறீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு உதவட்டும் என்று சொல்லணும். அது வேறு விசாரணைகள். நீங்கள் உரிமை உண்டு காவல்துறைக்கு. கைது என்பது வந்து கூடுதலான விஷயம். அதனால் கண்டிக்கத்தக்கது என்பதாகத்தான் ஊடகவியலாளர் பக்கத்திலிருந்து வர முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஊடகத்தினுடைய உரிமைகளுக்காக நிற்பவர்களாக இல்லை என்றது ஆயிரம். அது நிறைய பேர் இல்லைன்னு நிரூபிச்சிட்ருக்காங்க அங்கங்கே. என்ன நம்ம ஊடக சங்கங்களை, அது வேறு விஷயம். அது அவங்க இஷ்டம், அவங்க அம்பலமாவாங்க என்பது வேறு. இந்த நேரத்தில் வந்து என்ன மற்றது பேசினாங்கன்னா, நேற்று நடந்த சில சம்பவங்கள் எனக்கு வந்து புதுசாக தெரிஞ்சிச்சு. என்னென்னா, தூத்துக்குடியிலிருந்து சம்பவம் வருது. அங்கே பாருங்கங்க, அங்கே ஓட்டப்பிடாரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் வட்டாட்சிக்கு உட்பட்ட மேலே அரசடி பஞ்சாயத்துக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட மேலே மருதூர் கிராமத்திற்கு அங்கே வாழும் வந்து 200 தலைக்கட்டான ரெட்டியார்கள், நாயக்கர்கள், இவர்களுக்கு நாயக்கர் நாங்கள் சொல்லுவாங்க, கிடைக்கவே இல்லை குடி தண்ணீர். பக்கத்தில் வந்து போய்கிட்டு இருக்குது சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய குழாய்கள். அதில் ஒரு இடத்துல குழாய் உடஞ்சி தண்ணி வருது, அதில் போய் எடுத்து கொண்டு போய் வீட்டில் குடிக்காங்க. பாவம், இவங்க மனு செய்துக்கிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை.
என்பதை கொண்டு போய் திங்கட்கிழமை கலெக்டர் பெட்டிஷன் மனுவில் கொடுக்குறாங்க. உடனடியாக நேற்று நள்ளிரவு நேரத்தில், அதாவது இவர்கள் கிராமத்திற்கு குடிதண்ணீர் வருவதற்காக நள்ளின்னு சொல்லுவாங்க, என்ன நள்ளி போடலை என்பது தான் கோரிக்கை, கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க கொண்டு போய் வச்சா நேற்று நள்ளிரவு நேரத்தில் நள்ளி வருதுயா. கலெக்டர் பாருங்கள் எவ்வளோ குயிக்கா, இந்த நல்லதை எப்போது செஞ்சுருக்கலாம்ல. அப்போது இதுதான் நமது முதலமைச்சர் அதிருப்தியின் குரல்களை எல்லாம் உடனடியாக நீக்குங்கள், மக்களுக்கு தேவைகள் எல்லாம் அவர்கள் மனு செய்தார்கள் என்ற நியாயமான தேவைகளை உடனே செய்யுங்கள் என்று ஆர்டர் போட்டிருக்கார் போல கலெக்டர் ஆஃபீஸில் என்று சொல்லி, அப்போ கரூர் சம்பவத்தினால் நாட்டில் என்ன அரசாங்கத்தை செயல்படுத்தி விட்டாரா? அப்போ அதற்கு காரணமாக விஜய் பாராட்டில் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் இங்கே சென்னை தலைநகர் சென்னையில் தென் சென்னை தான் உண்மையாகவே தலைநகர்னு ஆகும். அந்த தென் சென்னையில் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி பகுதி தான் தலைநகருடைய முக்கிய இடங்கள். அந்த மயிலாப்பூரில் எது மெயினாக இருக்குது, பாரம்பரியமான குடிகள் யார், பழங்குடி மக்கள் யாருன்னு சொன்னால் கடல்சார் பழங்குடிகளான மீனவர்கள். அவர்களுக்கு பழங்குடி என்ற அந்தஸ்தை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாரும் கொடுத்தாலும் யாரும் வாங்கி கொடுக்கலங்கிறது வேறு விஷயம். குரல் எழுப்புலங்கிறது இன்னொரு விஷயம். அதை விஜய் எழுப்பிட்டார் திருச்சியில் என்பது கூடுதல் விஷயம். அவர்கள் ஒரு 10 கிராமங்கள் முழுக்க தங்களுடைய மீனவர் பிரச்சனை, அவர்களுக்கு கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட ஜெயலலிதா காலத்திலே கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடங்களை கூட அவர்களுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்ற குடிசை மாற்று வாரியம் என்ற பெயரில் இருந்ததை நகர்ப்புற வசிப்போர் மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரில் வந்திருப்பதை கொடுக்கவில்லை என்று சொல்லி போட்டு குழுமிட்டு இருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ என்ன கொடுக்க மாட்டேங்க, அந்த போர்டுலேயும் அதிகாரிகள் கொடுக்க மாட்டேங்க. அப்போ டூமிங்குப்பம்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீடுகளை வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய வெளியிலேருந்து வந்தவர்களுக்கு, இன்னொரு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு சொல்லி போட்டு மேலே இருந்து தாங்க எங்களுக்கு ஆர்டர்னு அதிகாரிகள் எல்லாம் இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிற நேரம், மீனவ சமூகங்கள்லாம் மோதிக்கிட்டு இருக்கிற நேரம். உடனடியாக நேற்று என்ன பண்ணுறாருன்னா, அமைச்சர் மா சுப்பிரமணியன், அவர் அந்த மாவட்டம் அல்ல, இன்னொரு பக்கத்தில் உள்ள தென் சென்னையிலேயே இன்னொரு மாவட்ட செயலாளர். ஆனாலும் மாசு கொஞ்சம் பவர்ஃபுல்லானவர். மாசுகிட்ட தான் தலைவர் சொல்லுவார், யார் கழகத் தலைவர் முதலமைச்சர் விஷயங்கள். மாசு கூப்பிடுறாரு அவருடைய அலுவலகத்திலேயே நேற்று மாலை. கூப்பிட்டு மீனவர் சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு, சட்டமன்ற உறுப்பினரான மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு, அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்ற பெயரில் இல்லாமல் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. எத்தனை முறை சொல்லியாச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கொடுக்க மாட்டேங்க. நொச்சுக்குப்போ நம்ம தலைவர் கலைஞருக்கே வேண்டிய இடமாச்சா. அதனால் உடனே எல்லாம் நம்ம இடம் தான், ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துடலாம், நீங்கள் எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வீடுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது கொடுப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்கணும், இவங்களெல்லாம் உள்ளதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு டைரக்ஷன். இதுவரை நீங்கள் செய்யலை, இது ஒரு முறையும் சொன்னேன் செய்யலை, இது செய்யுங்கன்ட்டு. இதை பூரா கம்ப்ளீட்டாக வீடியோவை எடுத்துட்டாங்க அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்று சொல்லப்படுகின்ற நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள். புரியுதுங்களா? அப்போ இது என்ன உடனடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது? ஓஹோ, முந்தா நேற்று இரவு தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆலோசனையின் ஒட்டியா இருக்கலாம், இருந்தால் நல்லது தான். அப்போது ஒரு இடத்தில் அதிருப்தியின் குரலாக ஆட்சிக்கு எதிராக மனோபாவம் வந்துவிட்டதோ என்று சொல்லி போட்டு டிஃபென்ஸ் எடுக்கவோ தற்காப்பு எடுக்கவோ என்றாலும் சரி, அல்லது அதிலிருந்து படிப்பினைகள் பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது முதல்வரான தளபதி மு.க. ஸ்டாலின் உடனடியாக எல்லா இடங்களிலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள், நமக்கு எதிராக தான் கம்ப்ளீட்டாக போய்கிட்டு இருக்கோம் இல்லைனா என்பதாக சொல்கிறாரா என்று நமக்கு தெரியாது. சொல்லி இருப்பார், அந்த பண்பு உள்ளவர் என்பதை தான் அவருடைய அறிக்கை காட்டுது. அதனால் ஸ்பீடாக நடக்கு வேலைகள்லாம். என்ன ஒரு உதாரணம் சென்னையை சொல்லிவிட்டேன், ஒரு உதாரணம் தூத்துக்குடி சொல்லிவிட்டேன், இப்படி ஒவ்வொரு ஊராக இப்போ திரட்டினோம்னா தரவுகளை இன்னும் நிறைய வரும். அந்த அளவுக்கு செயல்பட வைக்கப்பட்டு, செயல்படாத அரசாங்கத்தை செயல்பட வைப்பதற்கு அந்த துயரச் சம்பவமான கரூர் சம்பவம் பயனுள்ளதாக இருக்குமானால் நமது பாராட்டுக்கள் என்று சொல்லணும் விஜய்க்கு என்பதாக தெரிவிக்குது. இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கரூருக்கு இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்க சூழலில் பாஜக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஹேமமாலினி தலைமையிலான 8 எம்பிக்கள் கொண்டு. இன்னொரு பக்கம் கே.சி. வேணுகோபால் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு கரூர் ஜோதிமணி அவர்கள், செல்வ பெருந்தகைலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ டெல்லி நோக்கி இது ஏன் நடந்துகிட்டு, இப்போ 2 குழு என்ன செய்யப்படும்? நான் தமிழ்நாடு எங்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அரசாங்கம் என்பதற்கான ஆதாரங்கள் சொன்னேன். இந்திய துணைக்கண்டம் எங்கும் அது ரியாக்ட் பண்ணிச்சு என்பதனால தான் பாஜக தலைமையும் சரி மோடியும் சரி உடனடியாக அஞ்சல் செலுத்தியதும். ராகுல் நேரடியாக முதலமைச்சருக்கு தன்னுடன் உள்ள கூட்டணி தலைவருக்கு என்ன கேட்டு இது என்ன வேதனையை, தன்னுடைய வேதனையும் அஞ்சலியும் செலுத்திவிட்டு சம்பந்தப்பட்ட இவருக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்பதனால் விஜய்க்கும் தொலைபேசி, அவரிடம் 10 நிமிடம் 15 நிமிடம் பேசி அவரிடம் என்னெல்லாம் பேசினார் நமக்கு தெரியாது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கத்தில் அவருடைய துணை அடுத்த கட்ட தலைவர்களெல்லாம் போய் பார்த்தாங்க சொல்லி போட்டு
ஒருத்தரை ஆடிட்டரை பார்த்ததாகன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் இவர் தான் பார்த்தாருன்னு சொல்லிப்பட்டு வெளியே வந்ததுக்கு பொய் மறுக்கத்து அவர் ஆடிட்டர் கொடுத்தாரு, அதுவும் வந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுல் பேசினார் என்பதும் வருது. அப்போ ராகுல் பேசியதை ஒட்டி வந்து கேசி வேணுகோபால் வருகிறார். அப்போது கிருஷ்ணன்ற இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் இன்சார்ஜ் வர்றாரு. ஏற்கனவே செல்வ பெருந்தகை வந்து மாநில தலைவர் வந்து திமுகவுக்கும் அதுவும் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்று கருதப்படுபவர். ஏன்னா அவருக்கு எதிராக உள்ளவர்களெல்லாம் சேர்ந்து இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி விஜயுடன் போக வேண்டும், கட்சி திமுகவுடன் போகக்கூடாது என்றெல்லாம் குரலை என செல்வ பெருந்தகை ஏற்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் என்பதால் நாம் புரியும் அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே விஜய் விஷயத்திற்கு அங்கங்கே அனுமதி மறுக்கப்படுவதோ அவர் கேட்கும் இடங்கள் கொடுக்கப்படாததோ சொல்லும் பொழுது செல்வ பெருந்தகை அவரை பேச விடுங்க, என்ன பேசுவார்னு கேட்போம் என்பதாக சொன்னதையும் நாம் கணக்கில் எடுக்கணும். அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ண வேண்டும், என்ற கூட்டணி போக வேண்டும் என்று சொன்னதையும் நாம் கணக்கில் எடுக்கணும். இப்பொழுது வந்து கேசி வேணுகோபாலை பொறுத்தவரை அவர் விஜய்க்கு வந்து 4% 5% வாக்குகள் இருக்குது எங்கள் ஊர் கேரளாவில், அதனால் அவருடன் சேர்ந்தால்தான் இந்த பினராயி கவர்மெண்ட்டை மாற்றி நாம் வந்து காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் நிறுவ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடு செய்கிறார். அதனால் விஜய் கட்சியுடன் சேர வேண்டும் என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கணக்கில் எடுக்கணும். அப்போது இவர் கேசி வேணுகோபால் வருவதை ஒட்டி அதுவும் கூடுதலாக வருகிறது, அணி சேர்க்கையே மாறுகிறதா, கூட்டணியில் கணக்கு வழக்கு என்பதாகவும் கூட விவாதம் இருக்கு. இப்படி விவாதங்கள் இருக்கும் மத்தியில் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பாசிட்டிவாக நேற்று பேசியதும் சீமான் பாசிட்டிவாக பேசுவதும் கூட இப்பொழுது பாதிக்கப்பட்டும் தாக்குதலுக்குள்ளாயும் அரசாங்கமாக விஜயா என்பதாக வந்து நிற்கும் பொழுது அவருடன் அரவணைத்துக் கொள்வோம் என்பதாக அவர்களும் வர இவரும் நன்றி கூறுவதன் மூலம் இவரும் என்ன கொஞ்சம் இறங்கி போவார் போல இருக்குது. அப்போது இது போன்ற நிலைகளும் கூட தமிழ்நாட்டில் வந்து மாற்று என்பதாக, ஏன்னா திமுகவுக்கு எதிரான எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் சொல்லிட்டு பிரிந்து செல்வோம் அதற்கான நியாயங்களை கண்டுபிடிப்போம் என்பதை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இது மாற்றி அமைக்குமா என்பதும் தெரியலை. இப்படியான பல்வேறு சமிக்ஞைகளை இந்த நிகழ்வு கொடுத்துருக்குது. எது எப்படியோ நாம் வந்து துயரச்சம்பவமாகவும் என்ன வீழ்த்தப்பட்ட மக்களை என்ன மிகவும் ஆறுதலாகவும் இதுவே நடக்கவே கூடாது என்றும் பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த நேரம் அருணா ஜெகதீசன் அறிவித்தார் என்ன முதல்வர் என்று எல்லோரும் சொல்லிப்பட்டு அது விசாரணை வரட்டும். விசாரணை என்பது வந்து பின்னணியில் யார் காரணம், என்ன இது என்ன காரணம் என்பதாக ஆராய்ச்சி செய்வதற்காக அல்ல. அருணா ஜெகதீசனுடைய இந்த ஆணையம் என்பது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததே அதிமுக ஆட்சியில், அதில் யார் யார் காரணம் என்று ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அது மாதிரி ஆராய்ச்சி செய்வதற்கு அல்ல. இது போன்ற ஒரு நெருக்கடியில் ஒரு சிக்கலில் என்ன நீங்கள் ஸ்டாம்பீடுன்னு சொன்னீங்க, அதுதான் காரணம்னு இல்லை, அது உருவாக்கப்பட்டதா அல்லது உண்மையில் நிகழ்ந்ததா என்று பார்ப்பது என்ற விஷயத்தில் என்ன இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்காக என்ன வழிகள் செய்யலாம் என்பதை ஆராயத்தான் அருணா ஜெகதீசன் ஆணையம். அதனால் ரெஃபரன்ஸே வேறு. அதனால் தூத்துக்குடிக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் வேறு, இங்கு வந்து ஸ்டாலின் காலத்தில் என்ன அருணா ஜெகதீசன் கரூருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரெஃபரன்ஸ் வேறு. அதனால் அருணா ஜெகதீசன் வந்து பரிந்துரை வந்து இனிமேல் நடக்க போகிற கூட்டங்களுக்கு என்ன மாதிரி கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது இனிமேல் இது போன்ற நெருக்கடிகள் நடக்காமல், மக்களுக்கு பாதிப்புகள் வராமல், பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அளவுக்கு தடுப்புகள் என்னெல்லாம் செய்யலாம் என்ற என்ன பரிந்துரைகளை கொடுக்க சொல்லித்தான் அவரை இறக்கியிருக்க. அது அவரே சொல்கிறாரு. அவரே வந்து காணொளியில் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஒரு திமுககாரர் வந்து பேசுகிறாரு, அந்த பக்கம் ஒரு தாவேக்காரர் வந்து பேசுகிறாரு. ரெண்டு பேரும் குற்றஞ்சாட்டிக்கிட்டு பேசுகிறாங்க காரணங்களை சொல்லும் பொழுது. ஏன்னா அப்பொழுது இவர் சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டுங்க, இனிமேல் வரவிடாமல் தடுப்பதற்கு என்னங்க இதுக்காகத்தாங்க நாங்கள் ஆணையம் அதுக்கு தான் வந்திருக்கோங்க, அதை சொல்லுங்கள். ஆமாம் தடுக்கணும் இன்னும் ரெண்டு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ தாவேக்கா சொல்லக்கூடிய சதி ஆங்கில வந்து எப்படி அது வந்து நீதிமன்றத்திலாம் பார்க்கணும். நீங்கள் நீதிமன்றத்தில் அவங்க கொண்டு போய் ஆவணங்கள் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வழக்கறிஞர் தாவேக்கா. அதனால் இல்லை இவர்கள் மீது தான் பிழைன்னு சொல்லியிருக்காங்க. கரூரில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட கொண்டு வந்து என்ன சொல்லும் பொழுது 2 பேருக்கு அங்கே வந்து 15 நாள் சிறை தண்டனை ப்ராசிக்யூஷனாக தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும். நீதிமன்றத்தில் வந்து கீழ்நிலை நீதிமன்றங்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. ஏன்னா இருக்கும் பொழுது அதை வந்து நாங்கள் வந்து இடம் கேட்ட இடத்துல கொடுக்கல, அதனால தான் பிரச்சனை, இவர்கள் மேலே பழிய போடுறாங்கன்னு சொல்லி போட்டு தாவேக்கா பக்கம் சொல்ல, இல்லை இவர்கள் வந்து கேட்டதை தான் அங்கே கொடுத்துருக்குறோம் 3ஆவது இடத்துல, அந்த இடத்துல வந்து முடியாது என்ற விஷயம் அவங்க சொல்ல, நெருக்கடி கூடிரும்ட்டு என்பது வந்து சரி உங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கல என்ன 15 நாள் தள்ளுறோம்னு அந்த நீதிபதி சொல்கிறாரு. இது அங்கே கீழ்மை நிலையினர்.
ஆனால் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை இவர்கள் தொடுக்கிறாங்க. அவர்கள் மீது குற்றம் சாட்டி அது சட்ட ரீதியானது இல்லைன்னு சொல்லி போட்டு இவர்கள் மேலே சொல்ல என்ன தாங்கள் போட்ட பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் இது முதல் தகவல் அறிக்கைகள் சரிதான்னு அவர்கள் தரப்பு போலீஸ் தரப்பு ஆட்சியாளர் தரப்பு வாதம் வர அது நீதிமன்றம் தான் சொல்ல போகுது. நீதிமன்றம் விசாரணைக்கு வரும்பொழுது அதை பற்றி சொல்லுவார்கள். அப்பொழுது தான் நமக்கு அதை பற்றி உள்ள தெளிவே கிடைக்கும். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ இந்த விஜய் சொன்னது விஷயத்தை வைத்து இன்னும் நடக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இப்போ இந்த பதிவில் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நன்றி சொல்லிட்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தப்போ எங்களுக்கு வந்து துணை நின்ற எங்களுக்கு ஆதரவாக பேசியவர்களுக்கு நன்றி அப்படின்னு. அதில் அவர் பேர் சொல்லாமல் குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். இல்லை ராகுலையும் கூட, ஏன் அண்ணாமலையும் கூட, ஏன் சீமானையும் கூட. கரெக்ட். இதுல ஏதாவது இதை மையமா வச்சு ஏதாவது ஒரு கூட்டணியே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். விலகி சென்றவர்கள் நெருங்கி வருவதற்குள்ள வாய்ப்பாக மாறிவிட்டது இந்த சம்பவத்தினுடைய விளைவு, அரசியல் தாக்கம் சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வேற வேற டைமென்ஷன்ல இருக்காங்களே. ஒரு பக்கம் இருந்துட்டு போறாங்க, அவங்க இஷ்டம். ராகுல், இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் அதிமுகன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிகாரபூர்வமாக இன்னமும் வந்து கையெழுத்து போட்டோ 2 பொறுப்பாளர்கள் சேர்ந்து நிர்வாகிகளோ அறிவிக்கல கூட்டணி, அவ்வளோதான். ஸோ அது மாறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாமே மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதே தலைவர்கள் தானே பேசுகிறாங்க. நான் பேசுகிறாரு, கடம்பூர் ராஜு பேசுகிறாரு, என்ன எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, இப்படிலாம் பேசுகிறாங்களே. யார் வேணால் என்னன்னாலும் பேசுகிறாங்க. அதனால் நமக்கு வந்து இல்லாததை வந்து ஆர்வடம் செய்ய முடியாது. ஆனால் திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர் உட்பட எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் விஜய் தலைமையிலான தாவேக்காவும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் ஆட்சி மரத்தை கொண்டு வந்துடுவாங்கன்னு பேசுகிறாங்க நம்மகிட்ட பேசும்பொழுது. நன்றி சார். பொலிட்டிக்கல் வில்சன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.